41 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்கா வருவதற்கு தடை விதிக்க ட்ரம்ப் நிர்வாகம் பரிசீலித்து வருகிறது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளிட்ட காரணங்களை சுட்டிக்காட்டி இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக 3 குழுக்கள் பிரிக்கப்பட்டதில் 41 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. அதில் முதல் குழுவில் ஆப்கானிஸ்தான், ஈரான், சிரியா, கியூபா, வடகொரியா உள்ளிட்ட 10 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்குவதை முற்றிலுமாக நிறுத்தி வைக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இதையடுத்து 2வது குழுவில் எரித்ரியா, ஹைதி, லாவோஸ், மியான்மர், தெற்கு சூடான் ஆகிய 5 நாடுகள் உள்ளன. இந்த நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்குவது பகுதி அளவில் நிறுத்தி வைக்கப்படும் என்று தெரியவந்துள்ளது. சுற்றுலா, மாணவர் விசாக்கள் மற்றும் பிற புலம்பெயர் விசா பெறுவதை இது பாதிக்கும். பாகிஸ்தான், பூட்டான், மியான்மர் உள்ளிட்ட 26 நாடுகள் 3வது குழுவில் உள்ளன. 60 நாட்களுக்குள் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அந்த 41 நாடுகள் முயற்சிக்கவில்லை என்றால் அமெரிக்கா விசா வழங்குவதை நிறுத்தி வைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.